ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 6. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ஜன் வந்து ஹோசோக் கிட்டே போகிறான். இப்போ வந்து ஹோசோக் வந்து தனியாக தான் இருக்கான். அப்போ போய் நம்ஜன் வந்து ஹோசோக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே ஹோசோக் வந்து நம்ஜனை பார்த்தோன்னே திருப்பி அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் டேமோட லைஃப்பை எப்படி சரி பண்ணுவேன், நான் இப்படி பே பண்ணிட்டேனே நான் அப்படின்னு சொல்லி அழுகுறான். அழுதோடனே நம்ஜன் வந்து நம்மளுக்கு வந்து உண்மை தெரியாது ஹோசோக், நீ இதை பற்றி ஒன்றும் இது பண்ணாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்ருக்கான். அப்போ பார்த்தா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து என்னதுன்னு சொல்லி கேட்குறான். எனக்கு இன்னும் ஆசையாக தான் இருக்குது, டேம் வந்து என்னோட மருமகனாக வரணும்னு அப்படின்னு சொல்லி நம்ஜன் சொல்கிறான். ஹோசோக் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜங்குக், என்னோட இன்னொரு மகன் ஜங்குக், நீ வந்து அவனுக்கு வந்து டேங்கோட கையை தருவியா அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து கேட்குறான். ஜங்குக் தான் டேங் வந்து காப்பாற்றினான், எனக்கு தெரியும் ஜங்குக் வந்து டேங் லைஃப் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்குவான், எனக்கு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். ஹோசோக் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு நம்ஜனையும் பார்த்துட்ருக்கான். நீ என்ன சொல்கிற ஹோசோக் அப்படின்னு சொல்லி நம்ஜன் கேட்குறான். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, நீ வந்து என்னோட ஏஞ்சல், எங்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ண வந்த ஏஞ்சல். நான் வந்து டேங்குங்க இதில் இருந்து எப்படி வெளில கொண்டு வருவேன், எவ்வளோ அசிங்கம் டேங்கு வந்து ஃபேஸ் பண்ண வெளியில் போனேன், அதெல்லாம் நினச்சி நான் வந்து ரொம்ப ஒரியாக இருந்தேன். நீ வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜன் வந்து அப்போ வந்து உனக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு வந்து ஓகே தான், நான் போய் வந்து டேகுங் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சரி, நீ போய் பேசிவிட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ஜன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடறான். அப்போ பார்த்தா ஹோசோக் வந்து டேகுங் கிட்ட வந்து போகிறான். போயிட்டு டேகுங் முன்னாடி வந்து உட்கார்றான். டேகுங், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே டேங் வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வந்து ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேகுங் வந்து ஷாக்காகி பார்க்குறான். என்னப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். இங்கே பாரு டேகுங், எனக்கு வந்து உன்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். ஆனால் எனக்கு தெரியும் நீ வந்து அந்த வீட்டில் போனால் ஹாப்பியாக தான் இருப்பேன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க எல்லோரும் உன்னை வந்து நல்லா பார்த்துக்குவாங்கன்னு. எனக்கு வந்து நீ வந்து ஜங்குக்கை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி தான். நீ என்ன சொல்கிற, உனக்கு வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நீ வந்து ஷோரா அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோடனே நீங்கள் ஹாப்பினா நானும் ஹாப்பி தான்ப்பா அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து டேங் வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு நீ வந்து ஹாப்பியாக இருப்ப, நீ எப்பயுமே ஹாப்பியாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் சும்மா உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா நான் போய் நம்ஜன் கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பார்த்தா ஹோசோக் வந்து நம்ஜன் கிட்டே போகிறான். போய் டேங் வந்து ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சரி நான் இப்போ போய் ஜங்குக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனும் ஜின்னும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ பார்த்தா நம்ஜனும் ஜின்னும் வந்து ஜங்குக் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அவங்க வர்றதை பார்த்தோன்னே ஜங்குக் டக்குன்னு வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக், நாங்கள் அவங்கக்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே என்னதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து எழுந்துச்சி நிற்கிறான். நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். அவன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஜங்குக், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சரி, என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே நம்ஜனும் ஜின்னும் வந்து மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. பார்த்தோன்னே நம்ஜன் வந்து நீ வந்து டேகுங்கை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். பாரு ஜங்குக், டேகுங் வந்து அவனோட கல்யாண நாளில் கிட்னாப் ஆகிட்டான், அவனுக்கு வந்து கல்யாணம் வந்து நின்று போச்சு, எல்லோரும் அவனை வந்து தப்பாக பேசுவாங்க, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா டேகுங்க்கும் நல்லாயிருக்கும், எல்லாருமே ஷார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். அதனால் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து என்னாலலாம் கல்யாணம் பண்ண முடியாது, இதில் என்னை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே எதுக்கு ஏன்னு சொல்லி நம்ஜன் வந்து கேட்குறான்.
ஏன் எதுக்குன்னா கேட்காதீங்க, என்னால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். உடனே ஜின் வந்து நம்ஜூனை பார்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பின்னாடி வந்து ஜின் வந்து போகிறான். ஜங்குக் இரு இரு அப்படின்னு சொன்னோடனே ஜின்னோட குரலை கேட்டோடனே ஜங்குக் வந்து ஸ்டாப் ஆயிடுறான். உடனே ஜின் வந்து ஜங்குக் முன்னாடி வந்து நிற்கிறான். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வந்து கல்யாணத்தை பற்றி பேசணுன்னா அதை பற்றி பேசாதீங்க, என்னோட ஆன்சர் நோ தான், நான் எப்பயுமே அதுக்கு வந்து சரின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். ஜங்குக் ப்ளீஸ் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, டேஹுங் வந்து ரொம்ப நல்ல பையன், அவனோட வாழ்க்கையே வீணாக போயிடும், ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜின் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து ஜின் அழுகிறத பார்த்துட்டு அப்படி சாஃப்டாகிறான். ப்ளீஸ்மா இதை பற்றி மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து நான் இந்நாள் வரைக்கும் உங்ககிட்ட ஒன்றுமே கேட்டதில்லை, ப்ளீஸ் அம்மா கண்டி இதை கல்யாணத்தை வந்து பண்ணிக்கோ, எனக்கு தெரியும் டேங் வந்து உன்னை வந்து ஹாப்பியாக வச்சுக்குவான்னு, நீங்கள் 2 பேர் வந்து ஹாப்பியாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். ப்ளீஸ் ஜங்குக் அம்மா கண்டி இதை வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து சரி நான் உங்களுக்காண்டி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னோடனே ஜின் வந்து ஹாப்பி ஆயிடுறான். உடனே ஜின் வந்து ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணிவிட்டு எல்லாமே சரியாக தான் போகும், நீனும் டேஹுங்கும் ஹாப்பியாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். போனோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். வந்து ஹோசக் வந்து வெளில வந்து ஜிமின் கையில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். ஜிமின் இதை போய் டேஹுங்கிட்ட கொடுத்து டக்குன்னு ரெடியாக சொல்லிடு, நீ வந்து அவனுக்கு ரெடியாகவும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஒன்றுமே புரியாமல் ஏன்பா எதுக்கு டேஹுங் எதுக்கு ரெடி ஆகுறான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். ஜங்குக்கும் டேஹுங்க்கும் கல்யாணம், அதனால தான் நீ போய் டக்குன்னு டேங்கை வந்து ரெடியாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து அங்கேருந்து போயிடறான். போனோடனே ஜிமின் வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். என்னது ஜங்குக்கும் டேஹுங்க்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். அப்போ பார்த்தா அங்கேருந்து ஒயன் வரா. ஒயன் வந்தோடனே ஜிமின் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஒயன்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து டேஹுங்க்கு கொடுத்துருங்க, எனக்கு வந்து கொஞ்சம் வேலையாக இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று சூட்டை வந்து சரி பண்ணிகிட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து உள்ளக்குள்ளே வரான். வந்தோடனே ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே ஜங்குக் வந்து ஜிமினை பார்க்குறான். ஜங்குக் நீ இது என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த கல்யாணம் இதுக்கு நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடியை பார்த்து அவனோட சூட்டெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கான். நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி புரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஜெமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து கோவமாகி நீ பண்ணும்போது நீ எல்லாத்தையும் புரிஞ்சு தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே நான் வந்து எங்கள் அப்பாக்காண்டி நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நானும் இது எங்கள் அம்மாக்காண்டி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜங்குக் நான் இன்னும் உன்னை லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் நம்ம போய் கீழே போய் சொல்லிடுவோம், எனக்கும் இந்த கல்யாணம் வேணாம், நீனும் பண்ணாத, வா நம்ம கீழே போய் எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து கோபமாயிறான். நீ என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுதான் சொல்கிறியா, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும், உனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீ வந்து உங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கணும், நீ வந்து என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு. இப்போ போய் சொன்னேன்னா உங்கள் அப்பா முன்னாடி செஞ்சதோட இப்போ வந்து ரொம்ப ஹியூமிலேட் ஆகி ஏதாச்சும் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். நீ வந்து இதை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியல எனக்கு, ஆனால் இப்போ சொல்கிறது வந்து சரியில்லை, இங்கேருந்து ஃபஸ்ட்டு நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ப்ளீஸ் ஜங்குக் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே வெளியில் போகும்போது அப்படின்னு சொல்லி கத்துறான். கத்துனோடனே ஜிமினும் அங்கேருந்து வெளியில் போயிடறான். கொஞ்ச நேரம் கழித்து யூங்கி வந்து ஜங்குக் ரூமுக்கு வரான். நீ ரெடி ஆகிட்டா, கீழே உன்னை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து யூங்கியை பார்க்குறான். உனக்கு இதெல்லாம் ஓகேவானே அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே யூங்கி வந்து கொஞ்சம் சிரிக்கிறான். எனக்கு ஓகே தான் ஜங்குக், டேஹுங் வந்து ரொம்ப நல்ல பையன், நீ உன்னை வந்து கல்யாணம் பண்ணுற, நான் வந்து அதில் வந்து ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து நீ வந்து ஜிமினை லவ் கூட பண்ணலை, உனக்கு தெரியும் தெரியாது, அப்புறம் எப்படி நீ வந்து கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான்.
இதுதான் வாழ்க்கை ஜங்குக். நம்மளுக்கு வந்து எப்பயுமே வேணுங்கிறது கிடைக்காது. நம்ம கிடைச்சத வச்சு வாழ்ந்துக்கணும். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜங்குக் வந்து ஒன்றும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். சரி வா நம்ம கீழே போகலாம், எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் சரின்னு சொல்லி எல்லாம் 2 பேரும் கீழே போகிறாங்க. இவங்க 2 பேரும் வரதை பார்த்தோன்னே ஜின் வந்து ஜங்குக் கிட்ட போகிறான். போய் அங்கே போய் ஸ்டேஜில் போய் நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் அங்கே போய் நிற்கிறான். அப்போ பார்த்தா அவன் வந்து ஜிமினை பார்க்குறான். ஜிமினும் ஜங்குக்கையே தான் பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா அவன் வந்து டக்குன்னு திரும்பி அங்கே பார்த்தா டேகும் வந்துட்டுருக்கான். அவனை பார்க்குறான். ஹோசோக் வந்து டேங்கோட கையை ஜங்குக்கிட்ட கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா ப்ரீஸ்ட் வந்து கேட்குறாங்க, ஜங்குக் நீங்கள் டேகும் உங்கள் ஹஸ்பண்டை ஏற்றுக்க தயாரா அப்படின்னு சொல்லி. சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்க்குறான். பார்த்துட்டு ஐடு அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்த்துட்டே சொல்கிறான். ஜிமினுக்கு வந்து அழுகையாக வருது. அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடறான். போனோடனே அப்படி ப்ரீஸ்ட் வந்து டேகுங்க கேட்குறாங்க. டேகுங்க ஐடு அப்படின்னு சொல்லிடுறான். ரிங்ஸை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே 2 பேர் வந்து ரிங்ஸையும் மாற்றிக்கிறாங்க. இப்போ வந்து ப்ரீஸ்ட் வந்து நீங்கள் 2 பேரும் இப்போ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் வந்து ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே கீழே பார்த்துட்டே நிற்கிறான். ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை எடுத்து அதில் வந்து சும்மா கிஸ் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் இப்போ ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொன்னே எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து முடிஞ்சோடனே அப்படியே கீழே இறங்கி டேஹுங் அங்கே தனியாக விட்டுட்டு கீழே இறங்கி போயிடுறான். பார்த்தா டேஹுங் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்கான். அப்போ பார்த்தா ஜின் வந்து பக்கத்தில் வந்து வா சாப்பிட போகலாம், நீ வந்து டயர்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் 6. நான் நெக்ஸ்ட்டு எபிசோடில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய், டாட்டா, டேக் கேர்.